Glory to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. So last 2 weeks we have been meditating on persecution. கடந்த 2 வாரமாக உபத்திரவத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். And then we saw persecution throughout the book of Acts. கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதிலும் உபத்திரவம் எங்கெங்கெல்லாம் நடந்தது, யார் யாருக்கெல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். I hope you have registered in your mind about persecution. நான் நினைக்கிறேன் நீங்க இந்த உபத்திரவத்தை குறித்த நிறைய விஷயங்களை உங்கள் மனதிலே ஆழமாக பதித்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். So I want to let you know today. நான் மறுபடியும் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறது என்னவென்றால், Persecution is your portion. உபத்திரவம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பங்கு. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Are you happy for persecution? இந்த உபத்திரவத்துக்காக நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? So don't be surprised or don't be shocked when you face persecution. நீங்கள் வியந்து போக வேண்டாம், அல்லது நீங்கள் உபத்திரவத்தை சந்திக்கும் போது விசித்திரமாக எண்ண வேண்டாம். ஆகவே உபத்திரவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பங்காக இருக்கிறது. Okay, one day Peter asked Jesus, ஒரு நாள் பேதுரு இயேசுவை பார்த்து இப்படியாக கேட்டார். For you I left my house, I left my family, I left my fields. What do I get? இங்கே இயேசுவை பார்த்து பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே உம் நிமித்தம் நான் என்னுடைய வீடை விட்டேன், என்னுடைய தோட்டத்தை விட்டேன், என்னுடைய குடும்பத்தை விட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். Let us turn to Mark 10. மார்க்கு 10வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். Can we read verse 29 and 30? மார்க்கு 10, 29, 30 வசனங்களை வாசிக்கலாமா? அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். See here, you see 3 things Jesus says. இங்கே இயேசு 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார். And among them persecution is a part of it. இந்த 3 விதத்திலே ஒன்று உபத்திரவம் என்ற ஒரு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது. So he's telling Peter, பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகிறார், you will get persecution also. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறார். Okay, now let us turn to Matthew 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். Earlier I told you, Christians, there is only in 2 ways we will be persecuted. ஏற்கனவே நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் 2 விதங்களிலே உபத்திரவத்தை சந்திக்க கூடும். I told you first you will be ill-treated for doing good things. முதலாவது, இங்கே நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள். Second thing I told you, for Jesus and for the gospel. இரண்டாவது நான் சொன்னேன், இயேசுவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள். You read verse 10, you will know. 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Yes, for doing right. And in verse 11, 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். So register in your mind, only for these 2 things only we will be persecuted. நல்ல மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 2 காரியங்களுக்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே உபத்திரவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். Okay, for first thing, let's see some examples for being treated badly for doing right. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதை குறித்து வசனத்திற்காக நாம் உதாரணங்களை நாம் பார்க்க There are a போகிறோம். lot of people around the world being persecuted for doing right. இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் நீதியாய் நடந்தது நிமித்தம் உபத்திரவத்தை துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். See, during World War II, 2வது உலக மகா யுத்தம் நடந்தபோது, I hope you have heard of Hitler. நீங்க ஹிட்லர் என்ற ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. Killed more than 6 million Jewish people. கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை அவர் கொன்று குவித்தார். He has collected lot of German people and he has put them in the mind to aid the Jewish people. ஜெர்மனியர்களை அவன் தன்னுடைய பக்கத்தில் இழுத்து
அவருடைய மனதிலே யூதர்களை வெறுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவருடைய மனதிலே விதைத்து விட்டார். So in wherever place he controlled, எந்த இடத்தெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரோ he made all the Jewish people to wear a star in their coat. அந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கோட் மேல ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பலை வந்து அவங்க அணிந்து இருக்கணும். Just to identify they are the Jewish people. ஏன்னா இவங்க யூதர்கள் என்று எல்லாரும் தெரிந்து கொள்வதற்காக. Later on they captured all the Jewish people. You can see the photos. என்ன பண்ணாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஸ்டார் அணிஞ்சிருந்தாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள கூண்டில் அடிச்சாங்க. They were put in concentration camp. அதாவது ஒரு முகாம் என்று சொல்லக்கூடிய எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முகாம். They separated the men. பெண்களை தனியாக பிரித்து விட்டார்கள். They separated the women and the children. பெண்களையும் குழந்தைகளையும் தனியாக பிரித்து விட்டார்கள். They left their homes. இவங்க தங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டுட்டு நிலங்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. They were in a very good position, these Jewish people. இந்த யூதர்கள்லாம் அந்த நாட்டுல நல்ல நிலையில இருந்தவங்க, நல்ல வசதியா வாழ்ந்தவங்க. Okay, now in Netherlands there lived a Dutch Christian family. அங்க நெதர்லாந்து என்ற ஒரு நாட்டில ஒரு டச் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். This is the family. இதுதான் அந்த குடும்பம். They had a watch shop. இவங்களுக்கு ஒரு கடிகார கடை ஒன்னு வச்சிருந்தாங்க. The watchmaker. கடிகாரத்தை தயார்படுத்துகிறவங்க. So you can see the shop down and they had a house on top of the shop. கீழ கடை மேல அவங்களுடைய வீடு. And what they did is அவங்க என்ன செஞ்சாங்கன்னா they made a secret room. அந்த ரூமுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்னு வச்சிருந்தாங்க. And they kept the Jewish people in that secret room and made them to escape. அந்த சீக்ரெட் ரூம்ல இந்த மாதிரி தப்பிச்சு வந்த யூதர்களை அதுக்குள்ள அடைச்சி வச்சு மறைச்சி வச்சு அவங்க சில நபர்கள் மூலமாக அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கான உதவிகளை அவர்கள் செய்தார்கள். So whenever some soldiers they come, no, they will put them inside that secret room. ஹிட்லருடைய போர் வீரர்கள் எப்போல்லாம் அந்த வீடுகளுக்கு சோதனைக்கு வருவாங்களோ அப்போல்லாம் அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அறைக்குள்ள போய் நீங்க பூந்து ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அங்க ஒளிய வச்சு அந்த ஷெல்ஃப் வச்சு மூடிடுவாங்க. So these Christians what they did good by saving the Jewish people. நெதர்லாந்துல வாழ்ந்த இந்த கிறிஸ்தவ குடும்பம் இந்த யூதர்களை காப்பாற்றுவதிலே உதவியாய் இருந்தார்கள். So it went quite some time. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. More than 100 people came to their house. இவங்களுடைய வீட்டுக்கு மாத்திரமே 100க்கும் அதிகமான யூதர்கள் வந்து மறைஞ்சி வாழ்ந்தாங்க. They provided shelter, they provided food, water and everything for them. அங்க வந்து தங்கி இருந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான துணிமணி, சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் இந்த குடும்பம் கொடுத்தது. And slowly they helped them to escape from that country. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டில இருந்தே தப்பிச்சு வேற ஊருக்கு போறதுக்கு இந்த குடும்பம் அவர்களுக்கு உதவி செய்தது. But one day what happened, somebody informed the police that these people are helping the Jewish people to escape. ஒரு நாள் இந்த தகவல் அந்த அரசாங்கத்துக்கு போய் போலீஸ்க்கு தகவல் போயிடுச்சு. இந்த குறிப்பிட்ட குடும்பம் நிறைய யூதர்களை காப்பாத்தி நாட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. Suddenly the police came and captured this family. இந்த போலீஸ் வந்தாங்க, இந்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணாங்க. And the father and brother were separated, sisters were separated. அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார் சகோதரர்கள் தனியாக எடுத்து கொண்டு செல்லப்பட்டார்கள், சகோதரிகள் தனியாக எடுத்து செல்லப்பட்டார்கள். The ladies were put in concentration camp. அந்த பெண்கள் வந்து அந்த எல்லாரும் ஒருமித்து வாழக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் போடப்பட்டார்கள். She is the Corrie ten Boom. இவங்க பேர் தான் கோரி டென் பூம் என்று சொல்ல சகோதரி. She and her elder sister was put in one camp. இவர்களும் இவர்களுடைய அக்காவும் ஒரு கேம்ப்ல போடப்பட்டார்கள். This is the camp. இதுதான் அந்த இடம். Where they keep the Jewish people there. இங்க தான் யூதர்களை ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. And they'll take them and burn them in another gas room. இங்க இருந்து கொண்டு போய் ஒரு கேஸ் ரூம்ல அவங்களெல்லாம் கூட்டமா நிக்க வச்சு எரிச்சிருவாங்க. This happened. இது உண்மையா நடந்தது. These are the real pictures taken in those days. இதெல்லாம் வந்து உண்மையாய் அந்த நாட்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். We made to work hard. அவங்க அங்க கடினமா வேலை செய்யணும். Just now I showed you Corrie ten Boom. Our elder sister was so ill treated by the guard. அந்த கோரி டென் பூம் என்ற ஒரு சகோதரனுடைய புகைப்படத்தை உங்களுக்கு காண்பிச்சோம். அவங்களுடைய அக்கா இந்த இடத்துல ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு You can see this place. This is how they were kept.
இப்படிதான் அவங்க எல்லாரும் வாழ்ந்தாங்க. They were treated like an animal. அவங்க ஒரு மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். But what Corrie ten Boom and her sister did was, அந்த கோரி டென் பூம் என்ற சகோதரியும் அவங்களுடைய சகோதரியும் என்ன செஞ்சாங்கன்னா, she told about Jesus to this Jewish women. இந்த எல்லா யூத பெண்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்கள். Many believed in Jesus. அநேக யூத பெண்மணிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். Later on they were burnt. அதுக்கப்புறமா அவங்க உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். Then after some time Corrie ten Boom was released. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோரி டென் பூம் என்ற சகோதரி அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். But she learned later on that her father, her brother and other of her relatives died in the camp. அதுக்கப்புறம் அந்த அம்மா கேள்விப்பட்டாங்க, அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய சகோதரன், மற்ற சகோதரி எல்லாருமே அந்த கேம்ப்லயே செத்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. But later on அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்ததுன்னா, she went around 60 countries preaching about the message of forgiveness. அதுக்கு பின்பதாக கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு அவங்க போய் எல்லா ஜனங்களுக்கும் மன்னிப்பை குறித்து பிரசங்கித்தார்கள். Because she was ill treated and many people were also ill treated during the World War. அந்த அம்மாவும் ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டார்கள். அதுபோல அநேக யூதர்கள், அநேக யூத குடும்பங்கள், அநேக நபர்களும் அந்த மாதிரி மோசமாக நடத்தப்பட்டார்கள். So she went around the world telling to forgive those people who ill treated. இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்க எந்தெந்த நாடுகளில் இருந்தார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் அந்த ஜனங்க மத்தியில போய் பிரசங்கம் பண்ணாங்க. நீங்க அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்தார்கள். So one day as she was finished preaching in a particular place, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த அம்மா பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா a German man came towards her. ஒரு ஜெர்மனியர் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னார். That man didn't recognize her. அந்த மனிதனுக்கு இந்த அம்மாவை தெரியாது. She recognized him. ஆனா இந்த அம்மாவுக்கு அந்த நபர் யாருன்னு தெரியும். All of a sudden, those horror memories came back into her mind. அந்த அம்மாவுடைய மனதிலே உடனடியாக அந்த கொடூரமான சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. He came towards her. அந்த ஜெர்மன் மனிதன் இவங்களுக்கு முன்னாடி வராரு. He told, I got saved. அந்த மனிதன் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். Will you forgive me? நீங்க என்ன மன்னிப்பீங்களா அப்படின்னு கையை நீட்டுறாரு. He was stretching out his hand towards her. அவர் கையை நீட்டி என்ன மன்னிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. But for some moment she couldn't stretch her hand out. அந்த நேரத்துல அந்த அம்மாவால கையை என்ன பண்ண முடியல, நீட்டி கை கொடுக்க முடியல. She felt so hard. ஏன்னா அவங்க மனசு அவ்வளோ வேதனையில நிரம்பி இருந்தது. That too she was spreading the message of forgiveness. ஆனாலும் அவங்க வந்து எல்லா இடத்துலயும் போய் மன்னிக்கணும்னு பிரசங்கம் பண்றாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இவங்களால கையை நீட்டி கை கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல. She just prayed, Holy Spirit help me to forgive that அவங்க ஜெபம் person. பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவரே இவரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. So she also gave hand to him. அவங்களும் கையை நீட்டி அவர் கை கொடுத்தாங்க. She immediately felt something bad went out of her. அவங்க கை கொடுத்த உடனே ஏதோ ஒன்று ஒரு பாரமானது, ஏதோ ஒரு தவறான ஒன்று அவங்கள விட்டு வெளியேற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. She felt peace coming inside her அவங்க body. மனது முழுவதும் ஒரு தெய்வீக சமாதானம் ஆட்கொள்றபடி அவங்க உணர்ந்தாங்க. She immediately started crying and said, I forgive you, brother. உடனே அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, சகோதரரே உங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. These Christian families இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் risk their own life தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து to save the persecuted Jews. இந்த உபத்திரவப்படுகிற யூதர்களை காப்பாற்றினார்கள். They were just strangers for them. ஏன்னா அந்த யூதர்களுக்கும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அந்நியர்களை போல காணப்பட்டவர்கள். But still they did good. ஆனால் கிறிஸ்தவ குடும்பம் என்பதனாலே எல்லா யூதர்களுக்கும் உதவிகளை, நன்மைகளை செய்தார்கள். These Christian family used their influence, they used their money. இந்த கிறிஸ்தவ குடும்பம் தங்களுக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தினாங்க, தங்களுக்கு இருந்த பணத்தை பயன்படுத்தி இந்த யூதர்களுடைய உயிர்களை காப்பாற்றினார்கள். Out of their great personal cost only saved these people. தங்களுடைய உயிரையே, தங்களுடைய குடும்பத்தையே அடமான வச்சுதான் இந்த உயிர்களை எல்லாம் அவங்க காப்பாத்தி இருக்கிறாங்க. They were persecuted for doing right. இவங்க செஞ்ச நல்லதுக்காக இவர்களுக்கு உபத்திரம் வந்தது. Can we read 1 Peter 3:14? 1 பேதுரு 3:14 வாசிக்க முடியுமா? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. We see that if you suffer for doing right, you are blessed. இந்த இடத்திலே பேதுரு சொல்லுகிறார், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால்
பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். See, in today's Christian world, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்திலே we all know there are fake pastors and true pastors. இந்த கிறிஸ்தவ உலகத்திலே உண்மையான போதகர்களும் இருக்கிறாங்க, கள்ள போதகர்களும் இருக்கிறாங்க. Mostly these true pastors, they suffer persecution. உண்மையான போதகர்கள் தான் அதிகமான உபத்திரவம் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். These fake pastors, they prosper so fast. கள்ள போதகர்கள் சீக்கிரத்திலே செழிப்பாய் உயர்ந்து விடுகிறார்கள். See, when a pastor preaches according to what people like to hear, ஜனக்கூட்டம் எதை விரும்புகிறதோ அதை ஒரு போதகர் ஜனங்களுக்கு பிரசங்கிப்பாரானால், when a pastor preaches what excites the people, ஜனங்களை எது பரவசப்படுத்துகிறதோ அதை ஜனங்களுக்கு பிரசங்கிப்பாரானால், they are mostly supported in all the ways by the people. ஜனங்கள் அப்படிப்பட்ட போதகர்களுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய உதவிகளை கொடுக்கிறார்கள். See, when a pastor preaches according to the word of God, ஒரு போதகர் வேத வசனத்தின் அடிப்படையிலே போதிப்பவராய் இருப்பாரானால், when he takes the truth simply from the Bible and tells the truth, வேத வசனம் சொல்லுகிற சத்தியத்தை சத்தியமாக ஜனங்களுக்கு போதிப்பாரானால், when he tells what Jesus tells, இயேசு சொன்னதை ஜனங்களுக்கு சொல்வாரானால், he is not supported by the church or by anybody. சில நேரங்களிலே சபையாரும் அவரை தாங்குகிறதில்லை, மற்றவர்களும் அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு உதவி செய்கிறதில்லை. This is happening. இது உண்மையை நடக்கிறது. So when I look at this, இதை நான் பார்க்கும்போது I always feel it is better to suffer financially on this earth for preaching the truth, சத்தியத்தை போதித்து இந்த உலகத்திலே உபத்திரவப்படுவது நல்லது என்று நான் கருதுகிறேன், than to suffer an eternal fire for deceiving the people and misguiding the people. ஜனங்களை ஏமாற்றி தப்பாக போதித்து இந்த உலகத்திலே செழிப்பாய் வாழ்ந்து நரகத்திலே பாதிக்கப்படுகிறதை விட இப்படி சத்தியத்தை போதித்து கஷ்டத்தில் இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கிறேன். I know a pastor was been doing his ministry for more than 20 years. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். He is the pastor. அவர் நல்ல ஒரு போதகர். So his wife one day she told me, ஒரு நாள் அவருடைய மனைவி என்னிடத்துல பேசி கொண்டிருக்கும்போது சொன்னாங்க, we have a good number of congregation, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜனக்கூட்டம் வந்து இந்த சபையிலே பங்கு பெறுகிறார்கள், but there are some people who come and go outside. சில நபர்கள் வருகிறார்கள், வெளியே போய் விடுகிறார்கள். Because he doesn't preach on prosperity or motivational speech. ஏனென்றால் அந்த நபர்கள் எதை எதிர்பார்க்கறாங்கன்னா, இவர் வந்து அவங்கள உற்சாகப்படுத்தி பேசணும், செழிப்பான காரியங்களை குறித்து ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து பேசணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி இல்லாததனால சபையை விட்டு போயிடுறாங்க. And they want to see miracles, demons flying and a lot of mystic things to happen. சிலர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, பிசாசுகள் ஓடணும், இங்க எல்லாம் அப்படியே பரவசமா இருக்கணும், எல்லாரும் குதிக்கணும், அல்லது ஏதோ உன்னதமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. So these people, they come, they sit and they go out. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வருகிறவர்கள் உட்கார்ந்து பார்க்கறாங்க, எதுவும் நடக்கல, உடனே அங்க இருந்து போயிடுறாங்க. So for more than 20 years, you know what he does? Simply he teaches the truth from the Bible. 20 வருஷமா அந்த போதகர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கார் தெரியுமா? வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை சத்தியமாய் போதித்து கொண்டு வருகிறார். He doesn't care about the crowd. அவர் கூட்டத்தை குறித்து அவருக்கு கவலை இல்லை. Another sad thing that is happening in that congregation is, அந்த சபையிலே நடக்கிற இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, all the people are educated and are very rich. அங்க வர்றவங்க எல்லாம் நல்ல படித்தவங்க தான், நல்ல செழிப்பா பண படைத்தவர்கள் தான். But the pastor is struggling to survive in that place. ஆனால் அந்த இடத்திலும் அந்த போதகர் அவருடைய வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப போராட வேண்டியதா இருக்குது. Pastor wife, she told me only 6 or 7 people they give us tithe. அந்த பாஸ்டருடைய மனைவி சொல்றாங்க, அந்த சபைக்கு வர்ற நிறைய பேர் வராங்க, ஆனா ஒரு 6 பேர் 7 பேர் தான் சரியா தசம பாகத்தை கொடுக்கறாங்க. We are struggling to survive. நாங்க எங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. So she told they get spiritual blessing from us. அவங்க சொல்றாங்க, ஜனங்கள் எங்களிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், They never support us financially. ஆனால் பொருளாதார ரீதியாக ஜனங்கள் எங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. See, you can see an injustice is happening to this pastor. அந்த இடத்திலே அந்த போதகருக்கு ஒரு அநியாயம் நடக்கிறது. Even church believers are doing evil things to a pastor. நல்ல போதனைகளை பெறுகிற சபை மக்களே போதகருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போய் விடுகிறார்கள். But this pastor till more than 20 years is standing strong. ஆனால் இந்த போதகர் 20 வருஷமாகவும்
உறுதியாக நின்று கொண்டு சரியான போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார். Can we read 1 Peter 3:17? 1 பேதுரு 3:17 வாசிக்கலாமா? தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். Better to suffer for doing good. தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. Okay, then we look into another incident. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். See, 25 years back, 25 வருஷத்துக்கு முன்னாடி there was an incident that happened in Odisha. ஒரிசாவிலே ஒரு சம்பவம் நடந்தது. There was an Australian Christian missionary. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ மிஷனரி. He was doing ministry among the tribal people and villages. அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிற மலைவாழ் மக்கள் மத்தியிலே இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். Most of you would have known. இவங்க நிறைய பேருக்கு உங்களை இந்த குடும்பத்தை பத்தி தெரியும். He was caring for the people who are suffering with leprosy. குஷ்ட ரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்து அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்த நபர் இவர். And he was taking care of the people, tribal people who are living in poverty. அந்த ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருந்த மலைவாழ் மக்களுக்கு இவர்கள் உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். Graham Stein. அவர் பேரு கிரஹாம் ஸ்டெயின்ஸ். He has got an elder daughter and 2 little sons. அவருக்கு ஒரு பெரிய மகள் 2 சின்ன மகன்கள் இருந்தார்கள். That one son is 10 years, another son is 6 years old. அந்த ஒரு பையனுக்கு 10 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு. So one day these boys, they came from Ooty. அவங்க ஊட்டியில படித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அப்பா அம்மாவை பார்க்கிறதுக்காக ஊட்டியிலிருந்து லீவுக்கு வர்றாங்க. So they came for a break to spend time in Odisha with their parents. ஒரிசாவிலே தாய் தகப்பனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக அவங்க ஸ்கூல்ல இருந்து லீவ் எடுத்துட்டு வராங்க. So the father, they took the 2 sons to jungle. அந்த அப்பா வந்து 2 பேரையும் அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த காட்டு பகுதி வழியா போறாரு. They spent the night. அந்த இரவு அந்த காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. Since it was cold, they stayed inside. They slept inside the van. அங்க வெறிய ரொம்ப சில்லுன்னு இருந்ததனால அந்த காருக்குள்ளேயே வேனுக்குள்ளேயே அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. So the 3 of them were sleeping inside the van. அப்பா 2 பசங்க 3 பேர் உள்ள காருக்குள்ள தூங்குறாங்க. Suddenly at night a mob of 50 people came with the weapons. திடீர்னு இரவு நேரத்துல அடிதடி பொருட்களோடு கூட அவங்க ஒரு 50 பேர் கூட்டமா வந்துட்டாங்க. They attacked them and burned them alive in that van itself. அந்த காரை அடிச்சு உடைச்சு அந்த காரை அப்படியே அவங்க உள்ள உயிரோடு இருக்கும்போது அப்படியே அந்த வேனை கொளுத்திட்டாங்க. Killers were arrested. அந்த அதை செய்தவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள். And they were asked, why did you burn them? அவங்கள பார்த்து கேட்டாங்க, ஏன்பா இந்த வண்டியை நீ எரிச்ச அப்படின்னு கேட்டா, they said these people are they were forcefully converting them into Christianity. அவங்க சொல்றாங்க, இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்றாங்க. But when they asked the villagers and the tribal people, அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அல்லது பழங்குடி மக்களை போய் இவங்க உங்களை எல்லாரும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா, they said they took really good care of us. அந்த ஜனங்க சொன்னாங்க, இவங்க அப்படி எல்லாம் பண்ணல, எங்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சாங்க, நன்மைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. They uplifted our status. எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துனாங்க அப்படின்னு சொன்னாங்க. This man taught us how to live on our own feet. இந்த மனுஷன் எங்க சொந்த கால்ல நாங்க எப்படி நிக்கணும், நாங்க எப்படி சொந்தமா உடைச்சி வாழணும்னு இந்த மனுஷன் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. We are all low caste people. நாங்க எல்லாம் ரொம்ப ஏழ்மையான ஜாதியை சேர்ந்தவங்க. He taught us how to make a mat. பாய் எப்படி செய்யறது, கூடை எப்படி செய்யறதெல்லாம் இவர் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. He taught us how to make these things out of rope, leaves and grass. இந்த புல்ல வச்சு இலைய வச்சு கயிறை வச்சு எப்படிலாம் இதெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு இவர் கத்து கொடுத்தாரு. He taught us how to dress well. நாங்க எப்படி நல்லா Dress பண்ணனும்னு எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. He also educated us. எங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தாரு. Of course he told about God. எங்களுக்கு கடவுளை பத்தியும் சொன்னாரு. But he never forced. ஆனா எங்களை அவர் கட்டாயப்படுத்தினதே கிடையாது. So finally his wife and his daughter is left alone. கடைசியா அவங்களுடைய மனைவியும் அவங்க மகளும் தான் உயிரோட இருந்தாங்க. This is his wife. இதுதான் அவருடைய மனைவி. She gave a statement. அவங்க ஒரு பிரஸ் மீட்ல ஒரு வாக்கியத்தை சொன்னாங்க. She told, I have forgiven the killers. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவனையும் என்னுடைய மகன்களையும் கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன். I have no bitterness towards them. அவங்களுக்கு எதிராக என்னுடைய உள்ளத்திலே எந்த விதமான கசப்பும் வைராக்கியமும் இல்லை என்று சொன்னார்கள். So they asked her, will you stay in India or you'll go to Australia? அவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க இந்தியாவுல இருப்பீங்களா இல்ல ஆஸ்திரேலியாவுக்கே போயிடுவீங்களா? She told, I love these people. அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஜனங்களை நேசிக்கிறேன். They trust me. இந்த ஜனங்க என்ன நம்புறாங்க. I will continue to do what my husband did.
என்னுடைய கணவர் செய்ததை நான் தொடர்ந்து செய்வேன். I will serve the lepers. நான் இங்க இருக்கக்கூடிய குஷ்டரோகிகளுக்கு உதவியா இருப்பேன்னு சொன்னாங்க. So this is the latest photo. இதுதான் அவங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய போட்டோ. Till now, இப்போ வரைக்கும் she is doing ministry. அந்த அம்மா அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Shall we turn to Mark 13:13? மார்க் 13:13 நாம் வாசிக்கலாமா? என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். So we stand strong till the end. இவர்கள் இங்கே இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. When Jesus comes, இயேசு வரும்போது we'll all be happy. I want to tell to school students, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். tell the college students, இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். those who are working in office, working everywhere. நீங்க வேலை ஸ்தலத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம், அல்லது நீங்க சொந்தமா ஒரு தொழில் செய்யலாம். You will be persecuted for doing right. நீங்க நீதியாய் நடப்பீர்களானால் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். There is nothing wrong with you. உங்கள் மேல எந்த தப்பும் இல்ல. You have light of God in you. உங்களுக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறது. Friends will avoid you. உங்கள் நண்பர்கள் தவிர்ப்பார்கள். They may not call you for a birthday party or any function. ஒருவேளை உங்களை ஒரு நல்ல பார்ட்டிக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க, அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. They will take you out of your WhatsApp group. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து உங்களை ஒதுக்குவாங்க. They won't add you in your WhatsApp group. அவங்களுடைய கூட்டத்துல வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துக்க மாட்டாங்க. I want to tell you today, you are living right. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க நேர்மையா நீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are a light living in the darkness. இந்த இருளிலே நீங்கள் வெளிச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are a good living in the darkness. இந்த இருளிலே நீங்கள் ஒரு நன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are righteous living among the evil. இந்த துன்மார்க்கமான ஒரு உலகத்திலே நீங்கள் நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You will be avoided, you will be mistreated. உங்களை அவர்கள் மோசமாக நடத்துவார்கள், உங்களை அந்த கூட்டத்திலிருந்து ஒதுக்கி வைப்பார்கள். So be happy. ஆனா சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். God's spirit is in you. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். A true incident that happened in Mexico. மெக்சிகோவிலே நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There was a 14 years boy who was traveling in a bus to school. ஒரு 14 வயது ஒரு சின்ன பையன் அவன் ஸ்கூல் பஸ்ல போய் கொண்டிருக்கிறான். There came a witch woman inside the bus. அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு சூனியக்கார பெண்மணி ஒருத்தி வந்தா. She kept on staring at this boy for a very long time. அந்த சூனியக்காரி பெண்மணி இந்த சின்ன பையனை ரொம்ப நேரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. This boy was a Christian, he was a saved Christian. இந்த தம்பி ஒரு கிறிஸ்தவ பையன், ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். This witch lady, இந்த சூனியக்கார பெண்ணுக்கு, she came towards him. அந்த பையன் கிட்ட She told him, அந்த பையன் கிட்ட அந்த அம்மா சொல்லுது, I see a light in you. உனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். I feel warm. எனக்கு ஒரு அனலா இருக்குது. I feel happy, peaceful. நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. You are shining. நீ ரொம்ப பிரகாசமா இருக்கிற. What this evil lady saw, she saw the light of God in that boy. அந்த சூனியக்காரி இந்த பையன் கிட்ட என்ன பார்க்கறாங்கன்னா, கர்த்தருடைய வெளிச்சத்தை, பிரகாசத்தை பார்க்கிறாள். So I'm going to tell you, all the young students, God's spirit is resting in you. இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களுக்குள்ளே நான் சொல்ல விரும்புறேன், கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. Those who do evil things, they will know who you are. இங்கே இந்த உலகத்திலே தீமைகளை, துன்மார்க்கத்தை செய்கிறவர்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். Okay, now we saw people who got persecuted for doing right. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, இதுவரைக்கும் நல்லது செஞ்சதற்காக, நீதியை செஞ்சதற்காக துன்பப்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்களை குறித்து நாம் பார்த்தோம். Now we are going to see, for the gospel's sake, how people were persecuted from the first century. இப்போ முதலாம் நூற்றாண்டிலிருந்து சுவிசேஷத்திற்காக, இயேசுவுக்காக துன்பப்படுத்தப்பட்டவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Can we read Mark 8:35? மார்க் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். If you give life for the gospel, for Jesus, இயேசுவுக்காக நீங்கள் உங்கள் ஜீவனை கொடுத்தால், for gospel, if you give your life, சுவிசேஷத்திற்காக உங்கள் ஜீவனை நீங்கள் கொடுத்தால், we'll be saved, we'll get eternal life. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். See, first century Christians, they were persecuted by Emperor Nero. முதலாம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்கள்
நீரோ என்ற மன்னனாலே ரொம்ப துன்புறுத்தப்பட்டார்கள். These Christians were fed to the lions. இந்த கிறிஸ்தவர்கள் சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். And Emperor Nero, he brought these Christians into a arena. ஒரு பெரிய மக்கள் கூடுகிற ஒரு இடத்திலே இந்த கிறிஸ்தவ ஜனங்களை கொண்டு வந்து அங்க வைத்துருவார். Everybody watched it as a game. அங்க பெரிய ஒரு ஜனக்கூட்டமே உட்கார்ந்திருப்பாங்க, ஆடிட்டோரியம் மாதிரி. Not only that, he burned the Christians alive. இவங்கள வந்து சிங்கம் வந்து கடிக்கும். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். During this time only Saint Peter was crucified upside down. இந்த காலத்துல தான் புனித பேதுரு தலைகீழாக சிலுவையில அறையப்பட்டார். And also during this period only Paul was beheaded. இந்த காலகட்டத்துல தான் பவுலும் தலை துண்டிக்கப்பட்டார். You will see a small clipping how the first Christians were persecuted. இங்கே முதலாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள் இன்னொரு கிளிப்பிங் நம்ம பார்க்க போகிறோம். So this is what happened in first century. முதலாம் நூற்றாண்டிலே இப்படிதான் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். Now it's been 2000 years. இப்போ 2000 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. Till today in many countries around the world Christians are persecuted. இன்றைக்கும் अनेक நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். They were being persecuted from the family, from the government. குடும்பத்தின் மூலமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். அரசாங்கத்தின் மூலமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். They have been killed. கொலை செய்யப்படுகிறார்கள். We will see another clipping. They have taken the top 10 countries still under persecution till now. இப்போ நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போறோம். இதுல வந்து உலகத்திலே முதல் 10 நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் எங்கெங்கெல்லாம் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். Over 360 million Christians around the world face persecution and discrimination every day. And these are the top 10 countries where Christians risk everything for Christ. Number 10, Sudan. Unrest in Sudan has increased following a military coup. Violence and pressure against Christians have worsened. At number 9, Afghanistan. Following the Taliban takeover, those Christians who have not fled the country have been forced deep underground. If discovered, they face death. Iran is at number 8. Iranian house churches are seen as a threat
by the Islamist regime. Church members who are caught are given long prison sentences. Number 7. Pakistan. Pakistan's infamous blasphemy laws are often used to target believers. Christian women and girls are vulnerable to kidnap and forced marriage. Nigeria is at number 6. More Christians are killed in Nigeria than in all the other countries of the world combined. And the violence is getting worse. Number 5. Libya. In this lawless land, both native and migrant Christians are targeted, kidnapped, and even killed. At number 4 is Eritrea. Christians who dare to meet without official permission risk arrest. Over 1,000 believers are in jail without charge. Yemen is number 3 on the list. The humanitarian crisis continues. Anyone suspected of being a Christian will be deliberately overlooked for aid and might be expelled or killed by their own tribe. Number 2 is Somalia. Islamic militants are intensifying their hunt for Christians, and violent attacks are increasing. And at number 1, North Korea, the most dangerous place in the world to be a Christian. Spies are everywhere. Discovery means death, either by execution or by being worked to death in a labour camp. Despite the danger, in all these countries, the church is not defeated. It is living, powerful, defiant. So number 1, you see North Korea is in top list. முதலாவதுல இந்த உலகத்திலே முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை நடக்கிற இடம்னா நார்த் கொரியா. Till now, they've taken 2 lakhs of people in camp. இதுவரைக்கும் 2 லட்சம் பேரை ஹிட்லர் மாதிரி ஒரு கேம்ப்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. It does everything in secret. எல்லாமே ரகசியமாய் நடக்கிறது. They've been killed. அவங்க கொல்லப்படுகிறார்கள். But nothing can change these people. ஆனால் இவர்கள் எவ்வளவு கொல்லப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவர்கள் என்ன பண்ண முடியவில்லை, பிரிக்க முடியவில்லை. So not only this 10 top 10, there are lots of places around the world. இந்த உலகத்துல முதல் 10 நாடு, இதை தவிர்த்து பல நாடுகளிலே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. One day we will see our brothers and sisters in heaven. ஒரு நாள் இப்படிப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நித்தியத்திலே நாம் அவர்களை பார்ப்போம். You may wonder, where is the justice for these people? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்படி அநியாயமா கொல்லப்படுறாங்களே, இவங்களுக்கு என்னதான் நியாயம், நீதி எப்போ கிடைக்கும்? Can we turn to Revelation 6 verse 10 to 11? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாமா? See, those who have died for Jesus, they are asking Jesus, they are in heaven, they are asking him, where is the justice for us? இந்த இடத்திலே இயேசுவுக்காக மரித்தவர்கள் ஆண்டவரை பார்த்து கேக்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும் அப்படினு கேக்குறாங்க. For these people, white dress is given for them. இவங்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்படுறது. And ask them to wait for some time. இவங்களுக்கு சொல்லப்படுது, நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. There are still some more brothers have to die, sisters have to die. இன்னும் நம்மோடு சேர்க்கப்பட வேண்டிய இன்னும் अनेक சகோதரி சகோதரிகள் இருக்காங்க. Till then you wait. அது வரைக்கும் நீங்க காத்துருங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடையக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. So it means still some people have to be persecuted. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னும் ஒரு சிலர் இன்னும் உபத்திரவத்துக்குள்ள கடந்து போய் தங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தமாகிறது. See, but still our God is just God. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். Can we read 2 Thessalonians 2 தெசலோனிக்கேயர் chapter 1 முதலாவது அதிகாரம் 6 to 10? 6ல இருந்து 10 வசனங்களை வாசிக்கலாமா? God will pay back for those people who persecuted. யாரெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆண்டவர்
நீதியை செய்வார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். Amen. A payback day is coming. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது. If you see in Matthew, can we read Matthew 13? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் You will see what happens to evil people. அங்கே இருக்கக்கூடிய துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Can we read verse 41, 42, 43? மத்தேயு 13, 41, 42, 43 வாசிக்கலாமா? மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். A day is coming. ஒரு நாள் வருகிறது. Angels will come. தூதர்கள் வருவார்கள். They will separate the evil people and good people. நல்லவர்களையும் கெட்டவர்களையும் வேறு பிரிப்பார்கள். Throw the evil people to the eternal fire. துன்மார்க்கரை நித்திய ஆக்கினியிலே தள்ளிடுவார்கள். You see, for 2000 years they have been persecuting Christians. 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களை துன்மார்க்கர் உபத்திரவப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். They are trying to suppress the Christians. கிறிஸ்தவர்களை ஒடுக்க நினைக்கிறார்கள். They can't succeed. ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. You know, Jesus said, இயேசு சொன்னார், God's kingdom is like a small seed, mustard seed. தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. When it grows, அது வளரும் போது it grows to a largest tree in the garden. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற மரங்களை விட ஒரு பெரிய விருட்சமாக வளருகிறது. And Jesus said, God's kingdom is like a yeast. இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் ஒரு புளித்த மாவை போன்றது. It just spreads to the dough. அது புளிப்பாக அந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் பரவி அந்த முழு மாவையும் புளித்த மாவாக மாற்றுகிறது. Nobody can stop Christianity. அதை யாராலையும் தடுக்க முடியாது. கிறிஸ்தவத்தை யாராலையும் ஒடுக்க முடியாது. Till now it is the leading religion in the world. இதுவரைக்கும் கிறிஸ்தவம் தான் எல்லா மதத்தை விட முதன்மையான மதமாக இருக்கிறது. See, there was a man in India once, he said, ஒரு மனிதன் இந்தியாவிலே இருந்தவர், அவர் இப்படியாக சொன்னார். He is not a believer. அவர் ஒரு விசுவாசி கிடையாது. He said, don't smash the Christians. அவர் சொன்னாரு, கிறிஸ்தவங்களை நசுக்காத. They will spread like anything. அவர்கள் மூட்டை பூச்சி மாதிரி பெருகிக் கொண்டே போவார்கள். Finally, let's see what Jesus says in Revelation 3:11. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Jesus is telling, I'm coming very, very soon. இயேசு சொல்றாரு, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். He's telling to hold on. நம்மை பற்றி கொள்ள சொல்லுகிறார். Don't leave it. நீ அந்த கிரீடத்தை விட்டு விடாதே. Don't leave it for persecution. இந்த உபத்திரவத்தை பார்த்து அந்த கிரீடத்தை விட்டுறாதே. Don't leave it for the money. பணத்துக்காக கிரீடத்தை விட்டுறாதே. Don't leave it for your human traditions or worldly things. மனித பாரம்பரியங்களுக்காக உலக வழக்கங்களுக்காக அந்த கிரீடத்தை விட்டுறாதே. Hold on to Jesus. இயேசுவை பற்றிக்கொள். Hold on to his word. அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள். He is coming soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Persecution is your portion. இந்த உபத்திரவம் உங்களுடைய பங்காக இருக்கிறது. Amen. ஆமென்.